அந்த நண்பர் இன்னைக்கு வந்து நமக்காக நம்மளது நண்பருக்கு வந்து அவர் நம்ம கூட கலந்து அந்த டைத்தை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். கொஞ்சம் கை தட்டலாமே. கல்விக்குயில் சேனல் வந்து ஒரு வருஷம் தாண்டிடுச்சு. இன்னைக்கு வந்து 3வது வருஷம் முடிச்சு இன்னைக்கு வந்து 4வது வருஷம் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆமாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சாதனை தான் சொல்லி சொல்லணும். ஏன்னா இது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நாளைக்கு நம்ம பார்க்க முடியறது இல்லை. அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு தவறு பட்சத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாத்தோட வந்து முழு ஒத்துழைப்போட இதுக்கு வந்து ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதில் நம்ம வந்து குடும்ப நிகழ்ச்சியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணி எல்லாம் நல்லா ஃப்ரீயாக பேசி இன்னைக்கு வந்து 3 வருஷம் முடிஞ்சு 3ஆம் ஆண்டு விழா நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இன்னைக்கு நம்ம வந்து 4ஆம் ஆண்டு விழா இன்னைக்கு நம்ம வந்து அடியெடுத்து வச்சிருக்கோம். இது நம்ம எல்லாம் இருக்கிற வரைக்கும் இதை வந்து இணைஞ்சு சிறப்பாக இதை விட நம்ம சிறப்பாக நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம். இதனுடைய எல்லாத்தோடைய விருப்பம் கூட அதுதான். இது நம்ம வந்து சிறப்பாக செய்யணுங்கிறது தான் என்னுடைய நல்ல ஆசை. இந்த நிகழ்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய ஒத்துழைப்பு இருக்கு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம மட்டும் தனியா அப்படிங்கிறத வந்து கிடையவே கிடையாது. இதுல இருக்கிற 30 பேர்த்துக்கும் இதுல வந்து முழு பங்களிப்பு உண்டு. எல்லாத்தோடைய ஆதரவும் இருக்கு. மேற்கொண்டு இதை நம்ம வந்து சிறப்பாக கொண்டு போகணும்னா உங்களுடைய மேலான ஆதரவு வேணும். நீங்க வந்து மீண்டும் கொடுப்பீங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. காலை வணக்கம். இந்த நமது பள்ளி மாணவர்கள், தேசிய நடுநிலைப்பள்ளி மாணவர்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சந்திப்பு நிகழ்வை தொடங்கி இதோட 4வது வருடம் துவக்கமாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இதுக்கு ஒட்டுமொத்த கூட்டமைப்பாக சேர்த்தன அத்தனை பேருக்கும் வைத்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். எல்லா நண்பர்களும் தோழிகளும் எங்கே இருந்திருந்தாலும் அனைவரும் எல்லோரோடும் ஷேர் செய் வந்து கலந்து கொள்ள எல்லாரும் ஆர்வமாக மற்றும் இங்கே வந்துள்ள அனைத்து நண்பர்களும் தோழிகளுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க அனைவரும் ஒத்துழைத்து இன்னும் இருக்கும் ஆண்டுகள் வரை நாம் எல்லோரும் ஒன்றாக சங்கமித்து இந்த சந்திப்பு நிகழ்வுகளை நடத்த ஒருங்கிணைப்போடு முன்வர வேண்டும் என்று நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் லதா நடராஜன். உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கூல் குரூப் தொடங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் குரூப்பில் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்கோம். இது 4வது வருஷம் கொண்டாட்டம். நிறைய பேருக்கு வர முடியாத சூழ்நிலை காரணனால வரல. வருவோன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். வந்தால் ரொம்ப சந்தோஷம். இது வந்து முக்கியமான நிகழ்ச்சி. எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சி தான். நாங்கள் இது அடிக்கடி பேக்கரிக்கெல்லாம் போவோம். அதை விட இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன். வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நடத்துறது. அதனால் நாங்கள் விடாமல் யார் எதிர்ப்பு இருந்தாலும் இந்த குரூப்பு நடந்துகிட்டே இருக்கும், நடக்கும். எங்களோட 80-85 வயசு வரையும் நீங்களும் வீடியோ எங்களுக்கு எடுப்பீங்க. நாங்கள் இதேமாரி நடத்திகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நான் வந்து டிவிஎஸ் நகர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஜோதி. நான் செல்வபுரம் தேசிய நடுநிலை ஸ்கூலில் படிச்சிருக்கேன். போன வருஷம் நான் வந்தேன். என் பையன் கல்யாணம் சிறப்பாக நடந்தது. இந்த வருஷம் நான் பாட்டி ஆயாச்சு. அவ்வளோதான். என் பேர் ரத்னகுமாரி. நான் சேரன் மாநகர்லேருந்து வரேன். நான் இந்த பள்ளியில் நான் வந்து தேசிய நடுநிலை பள்ளியில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் மாறி மாறி இருந்துட்டோம். எல்லோரும் ஒரு சேர்ந்து இந்த 4வது வருஷம் நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. அதுவும் இத்தனை வருஷம் கழித்து நாங்கள் பார்த்து இப்படி பழகி இந்த ஒரு சந்தோஷத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவனோட செயல் தான். இது வந்து 40 வருடங்களுக்கு அப்புறம் நாங்களாம் சேர்ந்து இது பண்ணுறதுனா ரொம்ப ஒரு இது. ஆனால் இது சொல்லவே முடியல. போன வருஷம் என்னால் வர முடியல, என்னோடய அண்ணன் இறந்த இதனால். அதனால் ரொம்ப இது. அதனால் இந்த வருஷத்தில் கலந்து சிறப்பாக கொண்டாடலான்னு இருக்கோம். சந்தோஷமாக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும். அவ்வளோதான்.
அவங்க அண்ணன் இறந்தான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த குரூப்பு நடத்துறதுக்காக 5 மணி வரையும் அவங்க ஃபோனே எடுக்கலை. 5 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க இந்த எங்கள் வீட்டில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி சொன்னால் இந்த நிகழ்ச்சி நடக்காதுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லாமே இருந்துட்டாங்க. அதுக்கு ரத்னாக்கு நன்றி. என் பெயர் ரேணுகா. குழந்தை பருவம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1976 நாங்கள் வந்து 84 வரைக்கும் வந்து பயின்ற மாணவ மாணவி. 40 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள்லாம் வந்து இணைஞ்சு இன்றைக்கி வந்து கூடியிருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் வந்து இதை விட வந்து ஒரு சந்தோஷம் வந்து வேறு வந்து எதுவுமே இல்லை. இதை வந்து நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம கொடுக்குற வந்து நமக்குலாம் கொடுத்த வந்து மிகப்பெரிய ஒரு வரம். இதை வந்து வருஷம் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம். இது கண்டிப்பாக நடக்கும். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேசிய நடுநிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள், தோழிகளே, என் முதற்கண் வணக்கம். நமது பள்ளி மாணவர்கள் இன்னும் ஒரு விவரத்தை அரவணைத்து ஃபங்க்ஷன் பண்ணணும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அது கூடுமான வரைக்கும் கைவிடவில்லை. இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக யாரும் வராமல் விட்டுவிட்டார்கள். அடுத்த வருடம் அனைத்து வீரர்களும் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் நடக்கணும் என்று எல்லா வல்ல அந்த இறைவனை வேண்டி கொள்கிறேன். என் இனிய நண்பர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதே மாதிரி அனைத்து நண்பர்களும் இந்த ஸ்கூல் 4வது வருட ஃபங்க்ஷனுக்கு போன வருடம் வர முடியவில்லை. ரத்தனகுமாரி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு சில காரணங்களால் வர முடியவில்லை. இப்போ 4வது வருடம் வந்திருக்கிறோம். நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை நடத்துவோம். நமது மாணவர்களுக்கு அனைத்திற்கும் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை, இது மாணவர்களின் கடமை. கடமை, இது மாணவர்களின் கடமை. தன்னன தன்னன தன நினைத்தாலே இனிக்கும். மாணவர்களை மாணவிகளை நினைத்தாலே இனிக்கும். நண்பர்களையும் தோழிகளையும் நினைத்தாலே இனிக்கும். என்னோட பேர் சுரேந்திரன். 1976 to 84 வரைக்கும் ராமராவ் தேசிய நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் கிளாஸிலிருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தோம். அப்போ தான் இவங்க எல்லாருமே எங்கள் கூட பயணித்தவங்க. ஸ்கூல் படிக்கிற காலம் மறக்க முடியாத நிகழ்வுகள். இன்றைக்கும் 40-45 வருஷம், அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 1ஆம் கிளாஸ்லேருந்து இவன் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க, இல்லை அப்படி ஒரு மெமரியில் நாங்கள்லாம் வாழ்ந்தோம். அதே மாதிரி அந்த நாங்கள் பழகின நட்பு ஒரு கூட பிறந்த மாதிரி, அந்த மாதிரி அந்த மெமரியெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போது என்னோட ஸ்கூல் பக்கத்துலேயே தான் என்னோட வீடு. என்னோட நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து பழகினது எதுவும் மறக்க முடியாத நிகழ்வுகள். இப்போவும் 45 வருஷம் கழிஞ்சு இன்னையும் நாங்கள் மீட் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இதே மாதிரி தொடரும்னு மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் கதிரவன். ராமராஜ் ஸ்கூல் தேசிய நடுநிலைப்பள்ளி 1976 84 வரைக்கும் படித்தோம். நாங்கள் படித்து இத்தனை வருஷமாக எல்லாம் ஒன்றா கலந்துக்கிறோம். இது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் மேற்கொண்டு நல்லா போகணும்.
இதில் என்னென்னா நாங்கள் படித்த ஸ்கூலே இல்லை, ஆனால் நாங்கள் இன்னும் ஒன்றா இருக்கிறோம். இதுதான் ஒரு ஸ்பெஷலிட்டி. போன தடவை சொல்லியிருந்தேன் ஃபேமிலியோடு இன்னி கூட்டமாக நிறைய பேர் வர்றோன்னு. அதை கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நிறைய பேர் வர முடியல. இருந்தாலும் அந்த முயற்சியை வச்சு இதையவே சொல்லி அடுத்த வருஷமும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி கண்டிஷனாக கூட்டிகிட்டு வருவோம். அது எங்களால் முடியும். அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்குறோம். இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். எல்லாத்துக்கும் நன்றி. என் பெயர் ஆர் அழகுவேல். நான் தேசிய நடுநிலைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். அனைத்து மாணவர்கள் மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்ததுக்கு மிகவும் நன்றி, சந்தோஷம். என் பேர் லோகநாதன். நானும் தேசிய படித்தேன். 1ஆவதுலேருந்து 8ஆவது கிளாஸ் வரைக்கும் படித்தேன். நம்ம நண்பர்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வாழ்நாள் முழுக்க நீடிக்கணும். இதை விட அடுத்த ஆண்டு சிறப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஃபேமிலியோடு வர்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். என்ன அதனால் இந்த ஏற்பாடு பண்ண முத்துராஜுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் உழைப்போட சேர்ந்து நல்லா இதாக இருக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாம் மேலும் நல்லா சிறப்பாக வரணும். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். நாங்கள் வயசு தான் 54, ஆனால் நாங்கள் இருக்கிறது 18 வயசு பசங்க மாதிரி இருக்கோம். ஆமாம், அதில் சுரேந்திரன் 14 வயசு பசங்க மாதிரி இருக்கேன். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் தெலுங்கு பிராமண வீதியில் உள்ள ராமராவ் தேசிய நடுநிலைப் பள்ளியில் எல்லோரும் பயின்றோம். 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் வகுப்பு வரை பயின்றிருக்கோம். எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒரே ஏரியா தான். ஆனால் இடையில காணாமல் போயிட்டோம். மறுபடியும் எல்லாமே சந்தித்து 5 வருஷமாக சந்தித்து போயிட்டுருக்கு. இனி மேலும் மேலும் இது வருஷம் நாங்கள் எல்லாருமே கலந்துக்குவோம். 25ஆவது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். நன்றி, வணக்கம். வருஷம் நாங்கள் பண்ணுறோம். அடுத்த வருஷம் எல்லாருமே இதே மாதிரி பண்ணணும். இல்லை, இதை விட சிறப்பாக பண்ணணும். 1976 முதல். நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் ஆகும், ஓகேவா? 5 நிமிஷம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நீங்கள் ஸ்டடி ஆகிக்குங்க. ஆமாம், குளிர் ஏன் தெரியல, ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப பதட்டமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதனால ஃபஸ்ட்டு கடவுளுக்கு ஒரு நன்றி, மிகப்பெரிய நன்றி கடவுளுக்கு. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய பெத்த தாய் தந்தை அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்காரு நம்ம தாய் தான் நமக்கு இந்த அப்பா அம்மா தான் வரணுன்ற ஆண்டவன் விதிச்சிருக்காரு. அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம தான் பிறக்கணுங்கிறதுக்கு ஆண்டவன் விதிச்சிருக்காரு. அதை விதித்து நம்மளை வளர்த்து 6 வயசுக்கு அப்புறம் 1976 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காந்தி பார்க் தெலுங்கு வீதி அந்த ராமராவ் ஸ்கூல் தேசிய நடுநிலைப் பள்ளி என்கின்ற பள்ளியில் நம்மளோட தாய் தகப்பனர் கையை பிடிச்சி கோட்டியில் எச்சமிட்ட பேசி ஜாயின் பண்ணி விட்டு நான் கிளாஸில் ரொம்ப உட்காரும்போது இத்தனை நண்பர்கள் சகோதரிகள் கிடச்சது. இது எல்லாமே என்ன லேஸ்பட்ட இது கிடையாது. இது லேஸ்பட்ட இது கிடையாது, கடவுளால் கொடுத்த வரம். இது போக 45 வருஷம் ஆனாலும் இந்த டீம் இன்றைக்கும் மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த டீம் சேரணும்னு சொல்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 14 வருஷம் பிரார்த்தனை, அன்றைக்கி போட்ட விதை இன்றைக்கி இன்றைக்கி இந்தளவுக்கு முளைச்சி இத்தனை நண்பர்களும் அன்பு, எவ்வளோ பாசமாக எவ்வளோ மனசில் ஒரு இதாக இருந்தாலும் அவங்க குடும்பத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியப்பா இந்த மாதிரி உறவு முறையெல்லாம் விட்டு அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவுன்னு ஆண்டவன் இங்கே இப்போ நம்மளுக்கு பூமியில் படைச்சி விட்டுருக்காருன்னா அதுதான் நண்பர்கள். இந்த ஒரு பந்தம், இந்த பந்தம் என்றைக்குமே விட்டு போகவே போகாது. எங்களுக்கு இன்னியும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம மலரும் நினைவுகளை ஸ்கூலில் படித்து யோசிக்க நமக்கு சுகரு ப்ரெஷரு எந்த இதாக இருந்தாலுமே ஆயுள் காலம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவன் கைவிட மாட்டார். அனைத்து பேருமே
நல்லா குடும்பம் ஆரோக்கியமாக சுகமாக இருந்து அவங்கவுங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க குடும்பத்தில் வந்து பொண்ணுங்களுக்கு பையனுக்கு கல்யாணமாக ஆறு ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி இப்போயும் நாங்கள் வந்து இவ்வளோ ஒற்றுமையாக இருந்துகிட்ருக்கோம். காரணம் வந்து நம்மளுடைய அன்பு தான். இந்த அன்பு இருக்க போய் தான் சிலந்தி வலை மாதிரி ஒவ்வொன்றா கூட்டு மாதிரி அப்படியே இழுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஒரு இடத்துல வந்து சந்திக்க வைக்கிறது இந்த நாள். வருஷத்துக்கு ஒரு நாள். இது வந்து லேஸ்பட்டு நினச்சிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு சந்திப்பு. அனைவரும் வருஷம் தவறாமல் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பு வேண்டுகோள். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி எல்லோரும் அடுத்த வருஷம் இதை விட நிறைய பேர் வரணும். போன வருஷம் இருந்ததை விட இன்றைக்கி 32 பேர் ஆயாச்சு. 32 பேர்த்து அடுத்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆளுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சி வந்து நம்ம கையில் தான் இருக்குது. லேடிஸ் கையில் இருக்குது, ஜென்ட்ஸ் கையில் இருக்குது. எல்லாருமே கொண்டு வர்றதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம். அடுத்த வருஷம் ஃபங்க்ஷன் பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கணும். ஃபேமிலியாகவும் பண்ணலாம். அடுத்த வருஷம் இப்படியும் பண்ணி பார்ப்போம். அடுத்த வருஷம் எல்லா ஃபேமிலியும் கூட்டு வந்து பண்ணி பார்ப்போம். அது உங்களுடைய கருத்துக்கள். வாழ்க வளமுடன். என்னென்று சொல்வேன் இசையின் பெருமையை, என்னென்று சொல்வேன் இயற்கை அதிசய கலையன்றோ, நல் இசையின் பெருமையை என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன். அசைவிலா கல்லும் அனல் மெழுகாய் உருகும், அசைவிலா கல்லும் அனல் மெழுகாய் உருகும், ஆத்மபலம் பெருகும், ஞானம் வளரும். சங்கடம் நிறைந்தது உலகம், என்றும் சஞ்சலம் நிறைந்தது நம் மனம். சங்கடம் நிறைந்தது உலகம், என்றும் சஞ்சலம் நிறைந்தது நம் மனம். சங்கடமும் சஞ்சலமும் தீர்ப்பது சங்கீதமே, சங்கடமும் சஞ்சலமும் தீர்ப்பது சங்கீதமே. இசையின் பெருமையை என்னென்று சொல்வேன், இயற்கை அதிசய கலையன்றோ, நல் இசையின் பெருமையை என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன். தீராத நோய்க்கு இசையே மருந்து, தெவிட்டாத செவிக்கோர் இசையே விருந்து. தீராத நோய்க்கு இசையே மருந்து, தெவிட்டாத செவிக்கோர் இசையே விருந்து. பாரினில் பல மொழி பாடிடும் அனைவரும், பாரினில் பல மொழி பாடிடும் அனைவரும். இசையாய் அமுதாய் தேனாய் அமர ராகதாள பாவம், செவிக்கு உணவாய் நல் உணர்வாய். ராகதாள பாவம் செவிக்கு உணவாய் நல் உணர்வாய். பாமரரும் பண்டிதரும் சேர்ந்து பலமுறை ரசித்து மகிழ்ந்து, பாமரரும் பண்டிதரும் சேர்ந்து பலமுறை ரசித்து மகிழ்ந்து. இசையின் பெருமையை என்னென்று சொல்வேன், இயற்கை அதிசய கலையன்றோ, நல் இசையின் பெருமையை என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன். நம்ம ஊர் சிங்காரி
நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா. மன்மதன் வந்தானா, ஒரு சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா, ஒரு சங்கதி சொன்னானா. நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா, பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளா. மலையில் அணைகிறேன், கொடையாய் வருகிறா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒரு நாள் லைன். கம்பன் ஏமாந்தா, கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலரின்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான், அன்பு விழி என்று ஏன் சொன்னால் அது பாய்வதினால் தானோ, அவள் அருஞ்சுவை பாலன ஏன் சொன்னால் அது கொதிப்பதினால் தானோ. வள்ளுவன் இளங்கோ பாரதி என்ற வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல நானும் ஏமாந்தேன். கோவிலின் தீபத்தில் திருக்குறள் பாடித்தால் தீபத்தின் பெருமை என்றோ, அந்த தீபத்தினால் ஒரு சாபத்தை எரித்தால் தீபமும் பாவம் என்றோ. கம்பன் ஏமாந்தார், வசந்தமாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர ஆராதனை செய்யட்டுமா, நீரோடையில் நீந்தட்டுமா. பபப்பா பபப்பா என்ன ரவுடி ரங்கா அவர்களே மேலைக்கு வருமாறு வெகு வந்தாங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது அவர் தான் டான். சாமி ரங்கன் சாமி அரவர 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 ரோகரா. என் இனிய நண்பர் ரங்கராஜ் அவர்களே, ஓரிரு வார்த்தைகளாவது பேசணும். ஒரு வார்த்தை நல்லா பேசுறது. ஆல் ஃப்ரெண்ட்ஷிப் வணக்கம் வெல்கம் பேசிட்டா எல்லாம் வெல்கம் அப்படிங்கிறா. ஃபாரின் போயிருப்பாரு, கோரிய வராதனால தான் இங்க இருக்காரு. மறுபடியும் நம்மள பேச வைக்காது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு, எதுவும் மறக்க முடியாது. தொடர்ந்து 4வது வருஷமாக நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு புதுசாக அனுபவம் நல்லா இருக்குது. இது நம்ம இனி நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் பிரகாஷ். நான் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம குரூப்பில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அது நம்ம டாக்டர் தான், நம்ம தெலுங்கு வீதியில் வந்து டான் அவர். ஒவ்வொரு டாக்டர் அழகவேல். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க இடத்துல அவங்க கிங்காக இருக்கிறோம். இது ரொம்ப பெருமையான விஷயம். எல்லாருமே வந்து ஒருத்தர் கற்றுக்கிற மாதிரியும் இருக்கிறோம். நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம சேர்ந்து 4வது வருஷம் நம்ம சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி 15வது மாதம். அதையும் தொடர்ந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம வியாபார வளர்ச்சிக்கும் எல்லாருக்கும் பயனுள்ள மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்குறோம். யாரும் வரலைன்னாலும் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி அவங்க குடும்பத்துக்கு நம்ம வாழ்த்து கொடுத்துட்ருக்குறோம். நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. நிறைய நல்ல விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயம் பண்ணணுன்னு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. 3 இடத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை இது கடமை, கடமை இது கடமை.
பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், நல்ல துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பார்த்து பழகணும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். வராதுப்பா. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து சில ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறோம், சில ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. அதனால் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யார் யார் ஃபங்க்ஷனு நல்லதோ கெட்டதோ எல்லோரும் வந்து போய் அட்டண்டன்ஸ் பண்ணணும். அட்டண்டன்ஸ் பண்ணி வராதவங்களை வந்து வர சொல்லணும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு போகிறாங்க, சில பேர்த்துக்கு போகிறதில்ல. அது எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கம் போகணும், வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு கூட்டத்தை ரெடி பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை. இப்போ பாரு, பல்லடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே போனால் பிடிச்சோ பண்ணால் அவ்வளோ ஆளவே காணும். பேர் என்ன? சுமதி. இந்த மாதிரி உடம்பு சரியில்லைங்கிறது வேறு, உடம்பு சரியில்லை அது வேறு பிரச்சனை. ஆனாலும் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வந்து நம்ம கலந்துக்கணும். அது கண்டிஷனாக வந்துடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் பொதுவாக, ஒன்றுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே போனோம்னா பாரு. இப்போ முரளியோடது வந்து ஒரு இது நடந்தது, அவங்க வீட்டில் அவங்க அம்மா இறந்தாங்க. அதுக்கு வந்து நான் போட்டு விட்டேன், இருந்தாலும் யாரும் போக முடியலங்கிறது இல்லை. ஏதோ எப்படியாவது வந்து அட்டண்டன்ஸ் பண்ணிடணும். அதுதான் அது வந்து போயிட்டு வந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். இல்லைன்னா அவன் வரல நம்ம வரல, அப்படியே விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் கம்மியாகிட்டே இருக்கும். அப்புறம் அவருக்கு வேலை இல்லாமல் போயிடும். பார்த்துங்க. ஹலோ, கதிரவன் சொன்னது வந்து கரெக்டாக பேசிட்டு வந்த கதிரவன் டக்குன்னு கொஞ்சம் இதாகிட்டேன். அப்படி எல்லோரும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டேங்கிறது கதிரவனோட கருத்து, என்னோடய கருத்தும். ஆனால் இங்கே வந்து ஒரு சில பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம யோஜாங்க ஃபங்க்ஷனுக்கு போனோம், அதே மாதிரி பாலகிருஷ்ணன் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அவளை லோகிட்டே அதே மாதிரி போன ஃபங்க்ஷனுக்கு ஃபண்டு அனுப்பிச்ச மாதிரி அனுப்பிச்சோன்னா லோகு இதே மாதிரி ஒரு கிஃப்டை வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா நண்பர்களே, நம்மளுடைய டீமில் யார் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் கல்யாண விஷயத்துக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும், எதுனா முடிஞ்சதை யாருக்கும் முடிந்ததை வச்சு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு அருமையில் நம்மளுடைய நண்பர் லோகநாதன் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு அதில் அந்த பொறுப்பு வந்து லோகநாதன்கிட்ட ஒப்படை சொல்லலாம். 1500 டிசைட் பண்ணி போட்டுருவாங்க. இல்லை அதான் அது ஒரு 500 1000 எதுவாக இருந்தாலும் சரி பேசி முடிவு பண்ணிக்கு லோகிட்ட சொல்லியாச்சுன்னா கற்பனைக்கு வாடி. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து 4ஆம் வருஷம் ரெட்டப்படை. இந்த ரெட்டப்படை என்ன தவறு நடந்தாலும் இதோ இந்த வருஷத்தோடு முடிச்சுடுவோம். அடுத்த வருஷம் 5ஆம் ஆண்டு வந்து எப்படி பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம டீமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சந்தித்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு அரை மணி சந்திப்போம் இல்லையா, அந்த மாதிரி சந்தித்து ஃபஸ்ட்டு பேசி முடிவெடுத்து டீமில் போய் டீமில் ஒரு நண்பர் வந்து பிரகாஷ் அர்ஜென்ட் ஒர்க்காக வெளியே போக காரணத்தினால் இப்போ ஒரு டான்ஸ் நடைபெறும்.